பிடிஎஸ் அனுப்பிங்க வணக்கம் கைஸ். ஸோ ஃபேன் ஆகிய நீங்கள் பிடிஎஸ் மேலே எவ்வளோ காதல் செலுத்துறீங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சில பேர் சப்போர்ட் வழியாகவும் சரி, சில பேர் அவங்க வியூஸ் வழியாகவும் சரி, சில பேர் அவங்களோட ப்ரேயர்ஸ் மூலியாகவும் சரி, இது மாதிரி நிறைய பேர் அவங்க வழியான காதலை காமிச்சிட்ருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறது, கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் டப்பா வச்சுட்டு சாப்பிடாதான்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் ஃபேன்ஸ் முன்னாடி பார்க்குறப்ப அவங்க இமோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. எசக்கு புசக்கான சம்பவங்கள் நடந்து விட்டுருது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜின் 1000 ஹக் பாப்பா சொல்கிறப்ப எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குல்ல. ஸோ அது மாதிரி விஷயம் நடத்தினப்போ ஒரு ஃபேன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹக் பண்ணியிருப்பாங்க, எனக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறையா ஃபேன்ஸ் எனக்கு வயரில் இருக்க ஃபயரில் நான் உடுற சாபெல்லாம் பழிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி செம்ம ஆங்கிரி ஆனாங்க. ஸோ உங்கள் சாபெல்லாம் பழிச்சிச்சேன்னு தெரில. இது மாதிரி பிடிஎஸ் சேர்ந்த ஒரு ஃபேனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. இது ஜின் கொடுத்த கேஸா இல்லை, இது யார் பண்ண வேலை, அந்த ஃபேன் பாவமா இல்லையா, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப அந்த ஃபேனுக்காக சோகப்படுவீங்களா, இல்லை இந்த பொண்ணுக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கலாம்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். பட் நிறைய வீடியோஸ்க்கு பிடிஎஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தெரிஞ்சுட்டே இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அன்பான கருத்துக்களையும் உங்கள் லவ் லைக்ஸ் மூலியமாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ நடந்தது தான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் சொல்லி தான் விளக்கணும் இல்லை. நிறைய பேர் ஆல்ரெடி கண்ணு ஃபுல்லாக ரத்தம் சவக்க கோத்தோட இருந்த நாள் அந்த நாள். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு நான் அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கண்டு சோகத்தில் இருந்த நாள். அதாவது ஜின் மிலிட்ரி விட்டு இருந்தது என்ன தான் மனசு ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தாலும் அந்த ஹாப்பிலாம் நொறுக்கிற மாதிரி ஒரு நடந்த சம்பவம் தான் பார்த்திங்கன்னா 1000 ஃபேன்ஸ் நம்ம இல்லாத இடத்துல ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓகே, நல்ல மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிறந்து அவங்க மனசை அவங்களே தேர்த்திக்கிட்டாங்க. பட் நிறையா ஃபேன்ஸ் வருத்தப்பட்டாங்க, நம்ம அங்கே ஹக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் வருத்தப்பட்டீங்களா சந்தோஷப்படலாம் நீங்களே சொல்லுங்கள். பட் இது மாதிரி நடந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஃபேனாக ஹக் பண்ணிட்டு போனாங்க. அப்போ ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் கோவப்பட்டாங்க. ஏங்க ஒன்றை போய் என்னை கை கொடுக்க தான் சொன்னாங்க, கட்டி பிடிக்க தான் சொன்னாங்க, அதுக்கு நீ இப்படிலாம் பண்ண சொல்லலை, ஏன் இப்படி பண்ணுற, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு டீடிகாஷன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பொண்ணு மேலே நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஜின்னே ஒரு மாதிரி ஆகிட்டார் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் திட்டினாங்க, கோவப்பட்டாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு உச்சகட்டமாக இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்களாம். அண்ட் கொரியா சைடில் அந்த பொண்ணு மேலே ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இது ஜின்னும் கொடுக்கல, பிடிஎஸும் கொடுக்கல. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் 2 பேருக்கும் யாருக்கும் ஹேட்ஸோ கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க ஃபேன் மேலே அவங்க எப்போவுமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, கெட்டவங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த பொண்ணு தெரியாதனா பண்ணியிருக்கு. ஸோ அதனால் யாருமே ஜின்னு ஏதோ பண்ணல. பட் இந்த கோபப்பட்ட ஆர்மிஸ்ன்னு சொன்னல, இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடு, நிறைய பேர் லெட்டராக கொடுத்து அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னனால போலீஸ் வேறு வழி இல்லாமல் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பட் இன்னமும் அந்த போலீஸ் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக ஜின்னோ இல்லை அந்த கம்பெனியோ ஒரு கேஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த பொண்ணை பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு விக்டிம், அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க சொல்கிற வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க பெருசாக. பட் இப்போதைக்கு இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த விசாரணை தொடங்கியிருக்காங்க, அது ஒரு கேஸாக. அதனால் அங்கே இருக்க ஃபுட்டேஜ் அங்கே என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு ஜின்னையும் சரி, பிடிஎஸ் மெம்பர்ஸ்டையும் சரி, அண்ட் பிடிஎஸ் ஆர்கனைசேஷன்ட்டையும் சரி கேட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறீங்க, ஜின் கேஸை கொடுப்பாரா மாட்டாரா? அண்ட் அந்த பொண்ணு அரசு ஆகிறது நியாயமான விஷயமா இல்லை, ஒருத்தர் தானே தெரியாதனமாக பண்ணிச்சு, எல்லாருமே தப்பு பண்ணுறோம் தானே, மன்னிக்கிற மனுஷன் ரொம்ப மன்னிக்கிறவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் மனசு விட்டுறலாமே அப்படின்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு மனசில் என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.